ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 148. கோடை எஃப்எம்மிற்கு நேர்முக தேர்விற்கு சென்ற திரு லோகநாதன் அவர்கள் முதலில் எழுத்து தேர்வு, கவிதை தேர்வு, கட்டுரை தேர்வு, குரல் வள தேர்வு என அத்துணை தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றார். நேர்முக தேர்விற்கு பல ஜாம்பவான்கள் வந்த போதிலும் இவர் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. எல்லாம் பாட்டியின் பெருங்கருணை. அடுத்த 7 நாட்களில் கோடை எஃப்எம்மில் வேலையும் கிடைத்தது. ஒரு நாள் இரவில் நம் பாட்டியார் கனவில் வந்து, தூத்துக்குடி சுரேஷ் IAS அகாடமியில் சேர்ந்து படி என்றும், இப்படி போய் அப்படி வா என பரிபாசை செய்தும் கனவில் கூறினார். ஏன் அப்படி பாட்டி திடீரென கூறினார் என குழம்பினார் திரு லோகநாதன் அவர்கள். தூத்துக்குடியில் சுரேஷ் IAS அகாடமி என்று ஒன்று உள்ளதா என்று கூட அவருக்கு தெரியவில்லை. ஒரு ஹோட்டலில் திரு லோகநாதன் உணவு அருந்தும் வேளையில் கணக்கம்பட்டி ஐயாவின் பக்தர்களில் ஒருவர் தனது மகன் தூத்துக்குடி சுரேஷ் IAS அகாடமியில் படிக்கிறான் என கூறவே இவர் நெகிழ்ந்து போனார். பாட்டி சொல்லை தட்ட முடியுமா? தூத்துக்குடி சென்று சுரேஷ் IAS அகாடமியில் சேர்ந்து படித்துக்கொண்டே கோடை எஃப்எம்மில் வேலையும் பார்த்தார். வானொலி நேயர்கள் இவரின் குரல் வளத்தை பாராட்டி அமோக வரவேற்பை தந்தனர். பாராட்டு கடிதங்கள் நிறைய வந்தன. பாட்டியும் ஒரு முறை வானொலியில் இவரது குரலை கேட்டிருப்பார் போல. டேய், நீ ரொம்ப நல்லா பேசுறடா என திரு லோகநாதன் அவர்களை பாராட்டினார். பாட்டியார் தன் எச்சில் பட்ட நிலக்கடலை எனும் உச்சிஷ்ட பிரசாதம் தந்தும் படிப்பதற்கு கனவில் வந்து வழிகாட்டியும் திரு லோகநாதன் அவர்களை பேரும் புகழோடு செழுமையாக வாழ வைத்தார். இந்த சுபயோகமான காலத்தில் திரு லோகநாதன் அவர்களுக்கு அவரது வீட்டார் பெண் பார்த்தனர். இவர் IAS படித்துக்கொண்டே எஃப்எம்மில் வேலை செய்வதை முன்னிறுத்தி பெண் வீட்டாரும் இவருக்கு பெண் கொடுக்க முன் வந்தனர். வந்த பெண் பாட்டி சொன்ன திசையில் இருந்து வந்தாரா என அடுத்த காணொளியில் காண்போமா? ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.